அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசின் திட்டங்களுக்கான துவக்க விழாவில் எம்எல்ஏ கலந்து கொள்வது மரபு என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அடிக்கல் நாட்டும் விழாவில் KP முனுசாமியை பங்கேற்க விடாத டிஎம்கேவினருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் திமுகவிற்கு கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமன் தொட்டி பகுதியில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ், அதாவது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வேப்பனஹள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளருமான KV முனுசாமியை பங்கேற்க விடாமல் திமுக தரப்பு தடுத்ததாக குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த போக்கை கண்டிப்பதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசின் திட்டங்களுக்கான துவக்க விழாவில் கலந்து கொள்வது மரபு என்றும், ஆனால் அரசியல் நாகரிகம் என்பது கொஞ்சமும் கூட இல்லாமல் அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை அவமதிக்கும் வகையில் அராஜக போக்குடன் செயல்படும் திமுகவிற்கு வன்மையான கண்டனம் என்றும் அந்த கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா, இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் அந்த பணிகளுக்கான அந்த அடிக்கல் நாட்டு பணிகளுக்கான அந்த விழாவானது நடைபெற்றிருந்தது. இதில் திமுக தரப்பு மட்டுமின்றி அதிமுக அந்த பகுதிக்கு வரக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கூட, அதாவது KV முனுசாமியும் கூட கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் KV முனுசாமியை அந்த விழாவில் பங்கேற்க விடாமல் தடுத்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில KV முனுசாமி மற்றும் அதிமுகவினர் அந்த பகுதியில சாலைகளில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த செய்திகளும் கூட வெளியாகி இருந்தது. தற்பொழுது இதனை குறிப்பிட்டு அதிமுகவுக்கு கண்டன பதிவு ஒன்றை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அரசின் திட்டங்களுக்கான துவக்க விழாவில் கலந்து கொள்வது மரபு என்றும், இந்த மாதிரியான செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.